வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சிங்கப்பூரில் குப்பை போடுறது ஒரு குற்றச்செயல். அதாவது ரோட்லேயோ இல்லை பப்ளிக் பிளேஸ்லேயோ ஷாப்பிங் மால்லையோ எங்கேயாவது ஜஸ்ட் லைக் தட் நம்ம குப்பையை போட்டுற முடியாது. அவங்க ஒரு பின் வச்சுருப்பாங்க, ரப்பிஷ் பின். அதில் தான் நம்ம போடணும். மற்ற இடங்களில் போட்டால் குற்றச்செயல் இது. இது லிட்டர் பக்ஸ் அப்படின்னு பேர், லிட்டரிங்னு பேர். இது அரசாங்க லெவல்லையே இது ஒரு குற்றச்செயலாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் நடவடிக்கை எடுக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் குடிமக்களே பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. குப்பையெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க. மற்றவங்க போடுறதையும் அவங்க தடுப்பாங்க பார்த்தாங்கனாக்க. இப்போது ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுங்க ஒரு 2-3 நாள் முன்னால். இது இந்த ஃபேரர் பார்க்குன்னு ஒரு எம்ஆர்டி இருக்குது. அங்கேருந்து போனீங்கன்னாக்க ஒரு சிட்டி ஸ்கொயர் மால் அப்படின்னு வரும். அதை தாண்டி போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரோடு வரும், சோம் ரோடு அப்படின்னு பேர் அதுக்கு. அங்கே கொஞ்சம் ஒரு பார்க் மாதிரி காலி இடங்கள்லாம் இருக்குது, நிறையா காண்டோமினியம்ஸும் இருக்குது அங்கே, ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்ஸு. அங்கே என்னாச்சுனாக்க 2-3 நாள் முன்னால் சில ஃபாரின் ஒர்க்கர்ஸ் அங்கே கூடியிருக்காங்க. யூஸ்வலாக அவங்க இந்த மாதிரி ஒரு வீக்கெண்ட்ஸில் கூடுவாங்க. அநேகமாக இவங்க பங்களாதேஷ் ஒர்க்கர்ஸ் தான் நினைக்கிறேன், ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக தெரியல. இல்லை ஹிந்தி ஒர்க்கர்ஸ் இந்தியாவிலேருந்தா இல்லை பங்களாதேஷ் ஒர்க்கர்ஸ் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே உக்காந்து குடிச்சிருக்காங்க. பீர் பாட்டில்லாம் நிறையா இருந்திருக்கு. குடிச்சிட்டு ஒரு மாதிரி எப்போவுமே குடித்தாங்கன்னா ஒரு மாதிரி தண்ணியில் இழந்துருவாங்க இல்லையா, அது மாதிரி சண்டை போட்டு கத்தி பேசி என்னென்னோ பண்ணியிருக்காங்க. அப்போது அங்கே அந்த காண்டோமினியமில் இருந்த ஒரு லேடி கீழே வந்திருக்காங்க. பார்த்து இந்த மாதிரி ஒரு கலைவரம் நடக்கிறத பார்த்துட்டு அவங்க ஃபோனில் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வீடியோ எடுக்கிறத பார்த்த உடனே இந்த ஆளுங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அந்த அம்மாட்ட போய் என்னென்னோ இது கேட்டிருக்காங்க, என்ன பண்ணுற, வீடியோ எடுக்கிற அப்படி இப்படின்னு. அவங்க உடனே குரலை உயர்த்தி, நீ இந்த மாதிரி லிட்டரிங் பண்ணக்கூடாது, குப்பையெல்லாம் போடக்கூடாதுங்க, ஏன் அப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு எல்லாத்தையும் எடுத்து போடு, இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிட்றேன் அப்படி இப்படின்னு மிரட்டிருக்காங்க. மிரட்டின உடனே அவங்க கொஞ்சம் அடங்கிட்டாங்க. சரி, எங்களுக்கு ஒரு 1/2 hour கொடுங்க, நாங்கள் இதை க்ளீன் பண்ணிடுறோம் அப்படின்னு. சரி, அவங்க சொல்லியிருக்காங்க, சரி அதை அந்த ரப்பிஷ் பின்னில் கொண்டு போடணும் நீங்கள் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு ஆள் நீங்கள் தான் தங்கியிருக்கியா நியர்பை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அந்த ஒர்க்கர்ஸில். அது இந்த அம்மா கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. ஆமாம், நான் இங்கே தான் தங்கியிருக்கேன், எதுக்காக கேட்குறேன், நீ என்னை அடித்து போட போறியா, முடிஞ்சால் பண்ணிப்பாரு, நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா, அது உன்னோட பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கத்தி விட்டாங்க அவங்க. இதை பூரா அவங்க எல்லாத்தையும் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டாங்க. அது வைரல் ஆகி போச்சு எல்லா இடத்துலையும். Okay. You come after 30 minutes. Okay, good. Everything goes in the dustbin, please. Yeah. Yep. Stay very clear. Okay, yeah. This dustbin or that dustbin. Yeah. Thank you. Yes, I stay here. What do you want to know? Why? You want to come and beat me up? Is that it? Why do you need to ask? I can also ask you where you stay, why you come here. Yeah. If you're drunk, that's a... ஸோ இது அவங்க அப்புறமா அந்த வித்தின் 1/2 hourல அவங்க க்ளீன் பண்ணி போட்டாங்க போல இருக்குது. அதனால இது எஸ்கலேட் ஆகலாம், என்இ ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டு அந்த மாதிரி லெவலுக்கு போகல. ஏன்னா அவங்களே க்ளீன் பண்ணிட்டாங்க இந்த அம்மாவுக்கு பயந்து. அதாவது இந்த மாதிரி பண்ணுறது வெளிநாட்டுக்காரங்களுக்கு சிங்கப்பூர் வந்தால் இந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன, அதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரில. அதான் அந்த கருத்து, சில பேர் நிறைய பேர் அந்த கருத்து தெரிவிப்பாங்க இல்லையா, அந்த போஸ்டிங்லேயே அவங்க கமெண்ட்ஸ் போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஒர்க் பர்மிட்டை வெட்டி விட்டுறணும், அப்போ தான் இவங்களுக்கு அருமை தெரியும். சிங்கப்பூரில் பழைக்கிறதுக்கு வந்திருக்காங்க, இங்கே நம்ம நாட்டு சட்டத்தையே அவங்க மீறுறாங்க. ஸோ அவங்களுக்கு இதுலேயே கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் பர்மிட்டை வெட்டி விட்டுறணும், அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தங்க இது சீஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் நினச்சிருக்காரு இது இண்டியன்ஸ் அப்படின்னு. சீஹாங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அது ப்ரொஃபஷனல்ஸுக்கு தான், ஒர்க்கர்ஸு கிடையாது. காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேட்டிவ் அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு இந்தியாவும் சிங்கப்பூரும் சைன் பண்ணியிருக்கு. அதனுக்கு கீழே இந்தியாவிலேருந்து ப்ரொஃபஷனல்ஸு கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் மெத்தடில் சிங்கப்பூருக்கு வர முடியும். ஸோ அது ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷ்னல்ஸ். ஸோ இந்த கமெண்ட் போட்டவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க, சீஹா வந்துட்டாங்க, அதுதான் அவங்க இந்த மாதிரி தன்னோட நாட்டில் எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி
லிமிட்டுக்கு தாண்டியே பேசிட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தர் திருத்திருக்காரு, இது வந்து சீகா இல்லை, இது வந்து பங்களாதேஷ்காரங்க, அதனால் சீகா இஸ் ஒன்லி ஃபார் இந்தியா அப்படின்னு திருத்திருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலாக போயிட்டார். இந்த மாதிரி ஃபாரின் பீப்புளுக்கெல்லாம் இங்கே இடம் கொடுத்தா இதுதான் ஆகும், ஸோ நீங்கள் அடுத்த முறை ஓட்டு பண்ணும்போது கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிங்க அப்படின்னு அவர் பிஏபி அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் ஃபன்னியாக இருந்தால் கூட இதெல்லாம் மக்களுடைய ஒரு மனோநிலையை வெளிப்படுத்துகிறாங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு வெறுப்பை காட்டக்கூடாது இதில், ஏன்னா அவங்க ப்ராப்ளி நிஜமாவே தெரியாதா இருக்கும், அவங்களுக்கு இந்த ஊர் ரூல்ஸ் எப்படின்னு தெரியாதா இருக்கும். அவங்க இந்தியாவிலையோ பங்களாதேஷ்லையோ என்ன பண்ணுறாங்களோ அதை தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கமெண்ட்ஸ் போடுறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அப்புறம் சிங்கப்பூரில் இந்த மாதிரி குப்பை போடுறது அஃபென்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கான ஒரு நூதனமான பனிஷ்மெண்ட் வச்சுருக்காங்க. அதாவது கரெக்டிவ் ஒர்க் ஆர்டர் அப்படின்னு பேர், CWO. அதுபடி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஆள் வந்து சிகரெட் பிடிக்கிறாரு, இந்த சிகரெட் பட்டை வந்து கீழே போட்டுறாரு, பிளாட்ஃபார்மில் எங்கேயோ போட்டுறாரு. அப்போ வந்து ஒரு என்விரான்மெண்ட் ஆஃபீஸர் பார்த்துடுறாரு வச்சுங்களேன், உடனே அவர் வந்து ஆன் தி ஸ்பாட் வந்து அவர்கிட்ட பர்டிகுலர்ஸ் எல்லாம் வாங்கிடுவார், ஒர்க் பர்மிட்டோ என்ன பர்டிகுலர்ஸ் வாங்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டரில் அவங்க வந்து ஒரு தேதியும் டைமும் கொடுப்பாங்க, ஒரு இடம் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு இந்த தேதியில் இந்த டயத்துக்கு வாங்க, நீங்கள் வந்து கரெக்டிவ் ஒர்க் ஆர்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இந்த பப்ளிக் பிளேஸை க்ளீன் பண்ணோம். ஸோ அவங்களே தொடப்பம்லாம் கொடுத்துருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, இந்த வார இதெல்லாம் கொடுப்பாங்க. அதை கையில் கொடுத்துட்டு இந்த கரெக்டிவ் ஒர்க் ஆர்டர்னு ஒரு இதை ஸ்டிக்கரை வந்து மாட்டி விட்ருவாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மாட்டி விட்ருவாங்க. அது வந்து மின்னும், ஸோ அதை கிளார் அடிக்கும், லைட்டு கீட்டு அடித்தா அது இன்னும் பிரமாதமாக தெரியும். அது இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1/2 hour அந்த இடத்த க்ளீன் பண்ணோம், இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் உனக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி ஒருத்தர் வருவார். ஒரு 10 பேர் 15 பேர் CWO பண்ணுறாங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் மாதிரி வருவார். அவர் வந்து மேற்பார்வை பார்ப்பார், இந்த இடத்த நீ க்ளீன் பண்ணு, அந்த இடத்த நீ க்ளீன் பண்ணுன்னு அலாட்மெண்ட் பண்ணிவிடுவார் அவர். ஸோ இவங்க என்ன பண்ணணும், அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி அதை ஒரு பேக்கெட்டில் போட்டு கொண்டு பின்னில் போட்டு எல்லாம் தான் வித்தின் தட் 1/2 hour 45 minutes பண்ணணும் அவங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மீடியாக்காரங்க வந்துடுவாங்க, இந்த ஸ்டேட்ஸ் டைம்ஸு, தமிழ் முரசு, அதெல்லாம் ஆளுங்க வந்துடுவாங்க. ஏன்னா தகவல் கொடுத்துருப்பாங்க, இத்தனாம் தேதி ஒர்க் CWO இருக்குது இந்த இடத்துலன்னு. ஸோ அவங்க வந்து வீடியோலாம் எடுப்பாங்க, எடுத்து அடுத்த நாள் வந்து பேப்பரில் வந்துடும். ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அவமானம் மாதிரி தான். அதாவது நம்ம வந்து ரோட்டை க்ளீன் பண்ணுறோம், அவர் மேபி பெரிய ஆஃபீஸராக இருப்பார், IT ப்ரொஃபஷனலாக இருப்பார், பேங்க் மேனேஜராக இருப்பார், எதுவானா இருக்கலாம். இருந்தாலும் அவர் வந்து இந்த CWOங்கிற அந்த கோட்டை போட்டுக்கின்னு அவர் கையில் தொடப்பத்தை வச்சுன்னு குப்பையெல்லாம் அள்ளணும். ஸோ அது வந்து ஒரு அவமானத்தை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவர் குப்பை போட மாட்டார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் பண்ணுறாங்க. இது ஓரளவு எஃபெக்டிவாக தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னா அவங்க கொண்டு பின்னில் தான் போடுறாங்க. அப்புறம் இன்னொரு கேஸுங்க, நேற்றுக்கு தான், அதாவது 28 May 2026 ஒரு நபருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடச்சிது. இந்த மாதிரி கொட்டினதுக்காக, குப்பை கொட்டினதுக்காக $8000 பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணார்னா, இவர் பேர் வந்து மனிஷ்குமார் நாயுடு அப்படின்னு பேர். மேபி இந்தியாவிலேருந்து வந்தாரா இல்லை மலேசியாவான்னு தெரியல, அது பற்றி தகவல் கொடுக்கல. இவர் வந்து ஓட்டுநராக இருக்கார், ஏதோ ஒரு அலுவலகத்தில் இவர் ஓட்டுநராக இருக்கார். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க ஆஃபீஸ் வந்து ஏதோ ரெனோவேஷன் பண்ணுறாங்க போல இருக்குது. அதில் இந்த கண்டாமுண்டா சாமான்லாம் வரும் இல்லையா, ஷெல்ஃப் இடிப்பாங்க, இந்த பார்ட்டிஷன் உடன் பீசஸ் எல்லாம் வரும். அதெல்லாத்தையும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த டெம்போலையோ இல்லை லாரியிலையோ, மினி லாரியில் வச்சு டமன் ஜுரோங்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்துல வந்து எல்லாத்தையும் கொட்டிட்டார். அது வந்து இட்ஸ் அ பப்ளிக் பிளேஸ், கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும், ஆள் நடமாட்டமும் இருக்காது. அதனால் இவர் அதை பார்த்து அங்கே கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டிட்டார். இந்த உடஞ்ச பீஸு, உட்டன் பீஸு, தகர டப்பா எல்லாத்தையும் கொட்டிட்டார். இது வந்து என்ன பண்ணிட்டாங்க, யாரோ ஒரு ஆள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க NEAக்கு, இந்த மாதிரி இந்த இடத்துல நிறையா இதை கொட்டிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் நிறையா கொட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்க வந்து வந்துட்டாங்க. இவர் ஓட்டின்னு போயிட்டார் வண்டியை. இவர் நினச்சாரு நம்ம தான் போயிட்டோமே, யார் என்ன தெரிய போகுதுன்னு நினச்சாரு. ஆனால் எல்லாமே இந்த கம்ப்ளைண்ட் போன உடனே அவங்க வந்து CCTVயை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. எந்த வேன் வந்திருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, எல்லாம் பார்த்து இவரை ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. ஜூலை இதெல்லாம் பண்ணார், 2025 நினைக்கிறேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 1 year ஆக போகுது. இப்போ வந்து அவருக்கு $8000 பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு. இதுக்கு பேர் டம்பிங்னு பேர். அதாவது டம்பிங் பண்ணோம்னாக்க அதிகபட்சமாக அவங்க $50,000 வரைக்கும் ஃபைன் பண்ணலாம்.
அண்டு 12 மாதம் வரைக்கும் ஜெயில் கொடுக்கலாம் மேக்ஸிமம் அது. ஸோ இவங்க வந்து மேக்ஸிமம் கொடுக்கல, $8,000 கொடுத்துருக்கேன். ஏன்னா இவர் டிரைவராக இருக்கார், மேபி பெரிய சம்பளம் இருக்காதுன்னு தெரில, அதனால் $8,000 கொடுத்துருக்காங்க. இது ரிப்பீட் அஃபண்டராக இருந்தால் $100,000 வரைக்கும் ஃபைன் பண்ணலாம், அண்ட் அகெயின் 12 months ஜெயில் பண்ணலாம். ஸோ அதனால் இப்போ வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க வந்து எதையுமே கேஷுவலாக எடுத்துக்கூடாதுங்க. இதெல்லாம் அதாவது ஒரு குப்பை போடக்கூடாதுன்னா அது ஆரோக்கியத்துக்கு தான். இப்போ கண்ட இடத்துல நம்ம குப்பை போடுறோம் வச்சுங்களேன், இப்போ சாப்பிட்ட பொருட்கள் இருக்குது, அந்த குப்பையை அந்த ரேப்பர்லாம் போடுறோம் வச்சுங்களேன், அது என்ன ஆகும், ஏதாவது எறும்பு வரும், கொசு வரும், அந்த மாதிரி பூக்கை இதெல்லாம் பூச்சிகள்லாம் வரும். அது வந்து நல்லதில்லை, நமக்கு ஹியூமன் பீயிங்ஸுக்கு அது நல்லதில்லை, வியாதியை பெருக்கும் அது. அதனால தான் இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதை மதித்து நடக்கிறது நல்லது. இந்த மாதிரி பெண்மணியும் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப ஒரு பப்ளிக் ஸ்பிரிட்டடாக பண்ணியிருக்காங்க. அவங்க பாட்டுக்கு போயிருக்கலாம், என்ன இவங்க போடுறாங்க, யாரா ஆஃபீஸர் வந்து பார்த்துப்பாரு அப்படின்னு போயிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணல அவங்களும் பப்ளிக் ஸ்பிரிட்டடாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்மளுடைய நல்வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.